டாக்டர் என்ன சொல்றாரு? இல்ல மேடம், வாயே திறக்க மாட்டேங்குது. என்ன டாக்டர், ரொம்ப அடிச்சிட்டாங்களா? நீங்க சொன்ன மாதிரி லேசா நாள் தட்டு தான் தட்டணும். ஆமா, கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா டாக்டர்? என்ன சாப்பிடுறீங்க? சரி, டாக்டருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி வாங்கிட்டு எஸ் மேடம். ஸோ டாக்டர், எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 குழந்தைங்க. ஓ, எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கீங்க? 10 வருஷமா. ஏஆர் ஹாஸ்பிட்டல் எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 7 years. என்னது? 7 வருஷமா. சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஹலோ மேடம், அந்த ஏஆர் ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் விஷயம் என்னாச்சு? என்கொயரி நடந்துட்டு இருக்கு மேடம். சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே மேடம். வந்த உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே மேடம், சொல்றேன். யா. காஃபி சாப்பிட்டீங்களா? உங்களோட அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு எத்தனை ஆபரேஷன் நடக்கும்? 3 இல்ல 4 நடக்கும். ஒரு வருஷத்துல? கரெக்டா சொல்ல முடியல. கரெக்டா எண்ணியா சொல்ல சொல்றேன், ஒரு குத்துமதிப்பா சொல்லுங்களேன். ஒரு 600 650 நடந்திருக்கும். ஆஹா, இது வந்து 42 கிட்னி ஆபரேஷன்ஸ் சேர்த்து சொல்றீங்களா இல்லாம சொல்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் நடக்கல மேடம். பாருங்க டாக்டர், நீங்க ஒரு ஸ்மார்ட் மேன் இல்லையா? இந்த கிட்னி ஸ்கேண்டல் கேஸ்ல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்றதுல எங்களுக்கு டவுட்டே இல்லை. 1% கூட டவுட் இல்லை. எங்க கிட்ட இருக்கிற ப்ரூஃபை வச்சுக்கிட்டு நாங்க கோர்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, கோர்ட் என்ன தெரியுமா செய்யும்? மரண தண்டனை கூட கொடுத்துரும். தட்ஸ் வெரி சேட் இல்லையா? குழந்தைங்க இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க. எதுக்கு பேசாம நீங்க அப்ரூவரா மாறிடுங்க. மாறினா என்ன, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உள்ள போக வேண்டியிருக்கும். அது பரவாயில்லையே, போயிட்டு வெளில வந்து சந்தோஷமா இருந்துக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? மேடம், சீஃப் டாக்டர் நம்ம கஸ்டடியில் இருக்காரு. எக்ஸலென்ட். எங்க இருக்காரு? பக்கத்து ரூம்ல. போங்க. நான் ஓகே மேடம். உங்க சீஃப் டாக்டர் எங்க கஸ்டடியில் இருக்காரு, போய் பேசிட்டு வரேன். இப்ப சீஃப் டாக்டர் நம்ம கஸ்டடியில் இருக்காருன்னு அவர் நம்பிட்டாரு. கூடி சீக்கிரம் உண்மையை கக்கிடுவாரு. அப்படி நடந்த உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே மேடம். சீஃப் டாக்டரை பிடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவர் ஏதாவது உண்மையை சொல்லிட்டா. சார், சார், வணக்கம் சார். பாப்பா, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உள்ளவா. உட்கார். என்ன சார் இது, கல்யாண வீடு, கலகலன்னு இருக்க வேண்டாமா? களை எழுந்திருக்கு, வெளியில 2 வாழை மரமாவது கட்டியிருக்கலாம்ல சார். இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லைங்களா சார்? எல்லா இடத்துக்கும் உங்களால் போக முடியாது. என்கிட்ட கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானே கொண்டு போய் கொடுத்துருவேன். உங்களுக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. சரி, பரவாயில்ல சார், இதை கொஞ்சம் பாருங்களேன். ஹனிமூன் கப்பல்ஸ் எந்தெந்த ஊருக்கு எப்படி போகலாம், எவ்வளோ செலவாகும், எங்கே தங்கலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நம்ம சாய்ஸ் எதுவோ அதை டிக் பண்ணி கொடுத்தா போதும், எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூன் அனுப்பிச்சு வச்சிருங்க.
இல்லைன்னா பிரசன்னா இருக்க பிஸியில 10 வருஷம் ஹனிமூன் போக மாட்டாரு. என்னம்மா கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? எடுக்கலாம் சொல்லுங்க. புருஷ பக்கத்துல என் ஃப்ரெண்டு கடை இருக்கு, அங்க வேணா 50% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இந்து. என் மேல இருக்க கோவம் இன்னும் யாருக்கும் போகலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலாம் கூட பரவாயில்ல சார். தூரத்தில் எங்கேயாவது இருந்து அர்ச்சதையை மட்டும் போட்டு போயிடுறேன் சார். சார் அந்த தகுதி கூட எனக்கு இல்லையா சார்? கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் நின்று போச்சு. என்னம்மா இது, இவ்வளவு தூரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் பிரச்சனை கழுத்து எடுத்துட்டாரு. நான் வேணா பிரச்சனை கிட்ட போய் பேசுறேன் சார். தம்பி, நீ யார்கிட்டையும் இதை பற்றி பேச வேணாம். பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்கு யாருங்கிறது நம்ம கையில் இல்லை. நீ கிளம்புப்பா. இந்த கல்யாணம் நிக்கணும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஹலோ, யாரு? நான் மீனா பேசுறேன். சொல்லு மீனா, எப்படி இருக்கா? அப்படியே தான் இருக்கா? என்ன அப்படியே தான் இருக்கா? எங்க நான் சொல்ற பேச்ச அவ கேட்டா தானே? கேட்க மாட்டேங்கிறாளா? நான் சொல்றேன். ஓகே, நான் சொன்னதா சொல்லு. ஓகே, நான் சொல்றேன். பாய். கவி, கவிதா, என்ன? நீ உள்ள வா சொல்றேன். நான் வரல. ஏற்கனவே உடம்பு சரியில்லை,
அதுவும் இந்த கொற்ற பணியில மொட்டை மாடியில வந்து உட்காந்துருக்கியே. வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. உள்ளவா. மிஞ்சி போனா என் உயிர் போகும். இந்த வீட்ல இருக்கிறத விட நான் சாகிறது எவ்வளவு மேல். என் மேல இருக்கிற வெறுப்புல உன் உடம்ப கெடுத்துக்காத. சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி என் மேல நீ கோவப்படுற? உன் புருஷனுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாதுன்னு சொன்னது தப்பா? தப்புதான். இங்க நடக்கிறது எல்லாமே தப்புதான். இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஹலோ, கவி கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. உன் ஹஸ்பண்ட் பேசுறாரு. ஹலோ, உனக்கு என்ன பிரச்சனை? இங்க எல்லாமே பிரச்சனை தான். என் இஷ்டத்துக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. மொத்தத்துல சொன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எல்லாம் உன் நல்லதுக்கு தான், புரியுதா? நீ அந்த ரேகா வீட்டுக்கு போனது தப்பு. இனிமே அப்படி பண்ணாத. முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புற வழியை பாரு. இல்ல தேவையில்லாம பேசாத, சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் நேர்ல வரும்போது பேசிக்கலாம். முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பு ப்ளீஸ். சரியா? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் கவி. போன வை. ஐயோ, கொலை கொலை. ஐயோ, ஐயோ. இல்ல இல்ல, யாரோ அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஆமா சார், கன்ஃபார்ம் மர்டர் தான். யாரு என்னன்னு தெரியலையே. என்ன அநியாயமா இருக்கு. யார் செஞ்சிருப்பா? பார்த்தா டீசெண்டா இருக்கு. யாருக்கு தெரியும்? போலீஸ் வந்தாச்சு. போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. போங்க போங்க போங்க, கூட்டம் போடாதீங்க. போங்க போங்க, போயிட்டு இருங்க. கேட்டு வெளியே போங்க. வெளியே போங்க. போங்க போங்க, சொல்றேன்ல, போங்க வெளியே. போங்க எல்லாரும் போங்க. சார், ஸ்பாட்ல தான் இருக்கேன் சார். அழுங்க அழிப்பாங்கயா, அந்த பக்கம் போங்க. சார், Thank you.
மற்றபடி வீட்டில் ஏதாவது கிடைச்சதா? வீடு சர்ச் பண்ணிட்டேன் சார், ஒன்றும் கிடைக்கல. பாடியை டச் பண்ணல. நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுங்க. ஓகே சார். அப்படியே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. சொல்லிட்டேன் சார். அவர் பாடியில் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தீங்களா? இல்லை சார். பாக்கெட்டில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க செக் பண்ணுங்க. வாங்க தரோவா செக் பண்ணுங்க. இதான் சார் இருக்கு.